ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இல்லை எப்படி ஒரு ட்ரௌசர் பேண்ட் ஸ்டிச் பண்ண பார்க்கலாம். இது வந்து குட்டி மெத்தடில் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து எலாஸ்டிக் நான் எடுத்திருக்கேன். ட்ரௌசர் பேண்ட் ஆல்ரெடி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட கட்டிங் வந்து நம்ம ஜம்ப் சூட்டில் பண்ணோம் பார்த்தீங்களா, ட்ரௌசர் பேண்ட் அதே மாதிரி கட்டிங் தான் பண்ணணும். அந்த வீடியோ பார்க்காதவங்க இல்லை நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி பாருங்கள். எண்ட் ஸ்க்ரீனில் இருக்கும். இப்போ வந்து சைடில் வந்து இந்த நம்ம மார்ஜினோடு சேர்த்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா. இப்போ இந்த சைடில் உள்ள கர்வ்ஸை மட்டும் நம்ம வந்து 2 வாட்டி ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். கர்வை மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு கீழே வந்து நம்ம போகக்கூடாது. இதுலேயும் வந்து அந்த கர்வை மட்டும் ஸ்டிச் பண்ணி அதை அப்படியே பெரட்டி ஊசியை எடுக்காமல் அதிலே டபுள் ஸ்டிச் நான் போட்டு எடுத்துறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்படி இந்த சைடாக இழுக்கும்போது இந்த கர்வோட கார்னரும் அந்த கர்வோட கார்னரும் ஒன்றா வச்சுக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வி ஷேப்பில் வரும். இந்த வி ஷேப்பில் இருக்கிறத வந்து நீங்கள் 2 ஸ்டிச் பண்ணாலும் சரி, ஒரு ஸ்டிச் போட்டாலும் சரி, ஓவர்லாக் பண்ணாலும் சரி, எல்லாமே உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து 2 ஸ்டிச்சு போட்ட தையல் மேலேயே நான் போட்டுக்கிட்டு வரேன். 2 ஸ்டிச் போட்டு எடுத்த பிறகு இப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன்னா, மேலே 2 இன்ச் வந்து நம்ம பெல்ட் கொடுத்துருந்தோம்ல, அதில் ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி 1.5 இன்ச் அளவுக்கு நான் மடித்து சுற்றிலும் தையல் போட்டு வரேன். இது வந்து எனக்கு வந்து கண்ணளவுலே தெரியும். நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது 1/2 இன்ச் மடிச்சுட்டு திருப்பி 1.5 இன்ச் மடிக்கும்போது ஒரு லைன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே பீஸில் வந்து வரைஞ்சிருங்க. அந்த லைன் மேலேயே வந்து அந்த 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் தையல் போடும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் நீங்கள் இது மாதிரி 2-3 பேண்ட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் தையல் போட்டேன்ல, அது முடிக்கும்போது 1 இன்ச் அளவுக்கு இடம் விட்டுறேன். அந்த 1 இன்ச் அளவில் தான் நம்ம வந்து எலாஸ்டிக் வைக்க போகிறோம். இப்போ உங்களோட இடுப்பு சுற்றளவு என்ன அளவு இருக்குதோ அதுலேருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு கம்மி பண்ணி எலாஸ்டிக் விட்டுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 40 இன்ச் அளவுக்கு உங்கள் இடுப்பு சுற்றளவு இருக்குன்னா அதில் 3 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு 37 இன்ச் அளவுக்கு வந்து நீங்கள் எலாஸ்டிக் வெட்டி அதை இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தான் குழந்தைங்களோட பேண்ட்லேயும் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 3 இன்ச்சுலேருந்து 2 இன்ச் அளவுக்கு வரைக்கும் நீங்கள் கம்மி பண்ணி எலாஸ்டிக் வெட்டிடுங்க. அண்ட் தையலுக்கு எலாஸ்டிக்கில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த எலாஸ்டிக் வந்து நான் வந்து சுற்றிலும் போட்டு எடுத்துகிட்டு அதை எப்படி நான் ஃபினிஷ் பண்ணுறேன்னா, ஒரு எலாஸ்டிக் மேலே இன்னொரு எலாஸ்டிக்கை வச்சு அப்படி நான் தைக்கிறேன். அப்போ தான் அது உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக கிடைக்கும். நீங்கள் ஒன்றா சேர்த்து தைச்சிங்கன்னா கொஞ்சம் மொந்தையாக இருக்கும். அண்ட் அது கன்ஜஸ்டடாக இருக்கும், குழந்தைங்களால வேர் பண்ண முடியாது. அண்ட் ஃபுல்லாக உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கடைசியாக நான் அந்த கேப் விட்டுருந்தேன், அந்த கேப்பையும் வந்து நான் தைச்சி எடுத்துட்டேன். உங்களுக்கு ஒரு அழகான பேண்ட் வந்து ரெடி. இது பலாசோ பேண்ட் தான். இது குழந்தைங்களுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஒரு ஓல்டு சூட் மெட்டீரியல். அதில் வந்து இந்த குர்த்தி மெட்டீரியலில் தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் லட்டு குட்டீஸ்க்கு உங்கள் அன்யூஸ்டு ட்ரெஸ்ஸை வந்து ரீயூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், அவங்க வியர் பண்ணிக்கோங்க அப்படின்னு.